ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு பெப்சி தயாரிப்பாளர் பிரச்சனை தீர்வு எப்போது என்கின்ற தலைப்பின் கீழான விவாதம். திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் பெப்சி அமைப்புக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக முடிந்துவிட்டதாக தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அறிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து பெப்சி அமைப்பினர் 2 நாள் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. நேற்றைய தினத்தில் தொடங்கிய போராட்டம் இன்று 2வது நாளாக நீடிக்கிறது. உச்ச நட்சத்திரங்களான ரஜினி, கமல் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற குரல்களும் எதிரொலிக்கின்றன. அதன் தொடர்பாக ரஜினி இது தொடர்பாக வேலை நிறுத்தம் என்கின்ற வார்த்தையே தனக்கு பிடிக்காது என்கிற வகையில் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். 2 தரப்பினரும் அமர்ந்து பேச வேண்டும் என்கிற வகையில் அவருடைய பேட்டி இருக்கிறது. அடுத்ததாக நாளை மறுதினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சுய கௌரவம் என்கிற ஒரு வார்த்தையை ரஜினி பயன்படுத்தி இருக்கிறார். ஈகோ இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா, அல்லது தயாரிப்பாளர்களுக்கு பெப்சி அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனைகளை, நெருக்கடிகளை கொடுக்கிறார்களா? அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய அரங்கத்திலே 4 விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திரைத்துறை சார்ந்த சினிமா துறையினுடைய பத்திரிகையாளர் திரு பரத் இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். அடுத்ததாக இயக்குனரும் பெப்சி அமைப்பினுடைய முன்னாள் தலைவருமான இயக்குனர் அமீர் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் இணைய இருக்கிறார். அதே போல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் பெப்சி அமைப்பை சேர்ந்த திரு ஜாக்குவார் தங்கம் இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி நான் திரு அமீர் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். திரு அமீர், நீங்கள் இதற்கு முன்பு பெப்சி அமைப்பினுடைய தலைவராக இருந்தீர்கள். நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய அந்த காலகட்டத்தில், அதாவது நீங்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் வேலை நிறுத்தம் அப்படின்றது ஈடுபடவில்லை. இப்போது நடைபெறக்கூடிய இந்த வேலை நிறுத்தத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தயாரிப்பாளர்கள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது காரணமா, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியான முடிவெடுக்காதது காரணமா? அதாவது இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமான பிரச்சனை என்பது ஒரு தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெப்சியில் இருக்கக்கூடிய 23 சங்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு யூனியனை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருவர் ஒரு படப்பிடிப்பை நிறுத்திடுறார். அந்த படப்பிடிப்பை நிறுத்தினதன் காரணமாக தயாரிப்பாளர் சங்கம் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அப்போது ஒரு பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு எனக்கு படப்பிடிப்பு நடத்துவதற்கு உரிமை இல்லையா? யாரோ ஒருத்தர் ஒரு யூனியன்லேருந்து என்னுடைய படப்பிடிப்பை நிறுத்துவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் முறையாக அங்கே அன்றைக்கே மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை அதோடு முடித்து வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இது என்னென்னா, இதனால் நடந்தது தான் நான் சொல்ல மாட்டேன். நான் பெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்குமான ஊதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பொது விதிகள் சம்பந்தமான பிரச்சனை நீண்ட காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய நெடிய வரலாறு இருக்குது. நம்ம இந்த ஆயுத எழுத்துக்குள்ளே மட்டும் சுருக்கமாக நான் சொல்லிட முடியாது அதை. ஏன்னால் இந்த முதலாளி தொழிலாளி உறவு என்பது ஒரு குரு சிஷியன் உறவு போல தான் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீண்ட பெரிய வரலாறு. முதலாளி என்ற நீங்க சொன்ன அந்த திரைப்படம் அப்படின்றது பில்லா பாண்டி படம். அந்த படத்துல தான் இந்த பிரச்சனை நடக்கிறது. ஷூட்டிங்கே பெப்சி அமைப்பை சேர்ந்தவர்கள் நிறுத்துறாங்க. அதனால தயாரிப்பாளர்கள் குதித்து எழுறாங்க. அப்படின்றப்போ இந்த நேரத்தில் தான் இந்த அக்ரிமெண்ட்டும் முடிகிறது. அப்போ இது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணப்பட்ட ஒன்று இல்லை, இந்த இதோட முடிச்சுக்கலாம், அல்லது ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த ஒன்று எடுத்துக்கிறதா, இல்லை இது யதார்த்தமாக நடந்த ஒன்று? ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த ஒன்று தான். இல்லை, இது ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த ஒன்று தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தொழிலாளர் நல ஆணையத்தில் தயாரிப்பாளர்கள் சங்கமும் பெப்சியும் தொழிலாளர் ஆணையம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதே நிறைய பொது விதிகளை முன்வைத்து நான் ஊதிய குழு தலைவராகவும் முன்னாள் பெப்சி தலைவராக இருக்கும் பொழுதே பேசி முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதில் நடக்கிற சிக்கல்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப விரிவாகவும் நான் விவரமாக சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னால் இருந்த தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் எல்லோருமே சுயநலமாக செயல்பட்டார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அப்போவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் நடைபெறக்கூடிய படங்களை மட்டும் சுமூகமாக நடத்தி முடிச்சுட்டு அடுத்த தயாரிப்பாளருடைய படங்கள் வரும் பொழுது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பெயர் சொல்ல விரும்பலை, தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக சொல்றேன். சொல்ல வர்றது, திரைப்பட தயாரிப்பாளர்களாக அந்த சங்கத்தில் பதவியில் இருந்தவங்க, அந்த முடிவை எடுக்கக்கூடியவங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவங்க பிரச்சனைக்கு தீர்வு காணாம தங்களுடைய படத்தை சுமூகமா முடிச்சுக்கிட்டாங்க. சின்ன தயாரிப்பாளர்களை கண்டுக்கல அப்படின்றது. ஆமா 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 மறுக்க முடியாத உண்மை. அது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கும் கிட்டத்தட்ட
23 சங்கங்களில் 18 அல்லது 19 சங்கங்களுக்கு மேலே சம்பளம் பேசி முடிக்கப்பட்டு பொது விதிகள் முடிவு செய்யப்பட்டு இரு தரப்பும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தொழிலாளர் நல ஆணையத்தில் இன்றும் அப்படியே இருக்கிறது. அதற்கு உயிர் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது. அதை ஏன் அவங்க செய்யாமல் விட்டாங்க? இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் விசாலை திரு விசாலை கொம்பு சீவி விட்டுட்டாங்க. அவர் பாவம் மாட்டிக்கிட்டார். இப்போ அவர் மாட்டிக்கிட்டார். அவர் உடனே இதை எதிர்கொள்ள முடியாமல் டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு முழு சுதந்திரம் இல்லையான்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. இன்றைக்கு திரு விசால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை தயாரிப்பாளர்களும் இந்த தவறுக்கு காரணமானவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் பெப்சி தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் சில வரைமுறைகள் அவர்களுக்கு தேவைப்படுதா, கட்டுப்பாடு தேவைப்படுதான்னா கண்டிப்பாக தேவைப்படுது. கட்டுப்பாடுகள் தேவை, பொது விதிகள் தேவை அப்படின்னீங்க. இது வரைக்கும் ஒரு ரெகுலேஷன் இருந்திருக்கும். அந்த ரெகுலேஷனை மீறி அல்லது அந்த கட்டுப்பாடுகளை மீறி பணம் கேட்கறது, இல்லை ஒரு அளவுக்கு மேல அடாவடி பண்றது, ஷூட்டிங்கை நிப்பாட்டுறதுன்றது இது பெப்சி தொழிலாளர்களுக்கு உகந்ததா? நிச்சயமா உகந்தது கிடையாது. அது மிக்க தவறான ஒரு செயல். அது நான் தலைவராக இருக்கும் பொழுது அதை கண்டிச்சிருக்கேன். நான் அப்படி ஒரு செயலை நம்ம அனுமதிக்க முடியாது. முதலாளி இல்லாமல் தொழிலாளி கிடையாது. இந்த பெப்சி தொழிலாளர்கள் என்பவர்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சினிமாவை பொறுத்த மட்டும் இந்த தொழிலாளர்கள் இல்லாமல் வேறு யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் தரப்பில் கோபத்தில் சொல்லுவது என்னமோ நியாயம் போல தோணும். ஆனால் வேறு யாரையும் அனுபவம் இல்லாமல் வச்சு வேலை செய்ய முடியாது. இந்த துறைக்கு என்று சிலர் தயார்படுத்தப்பட்டிருப்பார்கள். அனுபவம் இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் காசு ஷூட்டிங் படப்பிடிப்பு தளத்தில். அப்போ முன் அனுபவம் இல்லாமல் ஒரு ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டரோ, ஒரு ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டரோ, ஒரு ஃபோக்கஸ் பில்லரோ வேலை செஞ்சிட முடியாது. சினிமா தொழிலாளருடைய உழைப்பு ஒரு லைட்டு தூக்குறவன்ல இருந்து சாப்பாடு பரிமாறுற வரைக்கும் அவனுடைய உழைப்பு கடினமானதானா மிக கடினமானது. அவனுக்கு உரிய கூலியும் ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இங்கே ஊழியனுக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை இல்லை. சங்க நிர்வாகிகளோட தான் எப்பொழுது பார்த்தாலுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சங்க நிர்வாகிகள் தங்களுடைய தனிப்பட்ட சுய லாபத்திற்காக இந்த பிரச்சனைகளை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அதுதான் நீங்க சங்க நிர்வாகிகள் அப்படின்னீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் மீது அதே குற்றச்சாட்டை வைத்தா, நேற்று அதுலதான் அமீர் இருந்தாரு, நேற்று அவரும் சங்க நிர்வாகியா இருந்தாரு. அப்ப அமீர் இதெல்லாம் பண்ணாரா? அமீர் மத்தியஸ்தம் பண்றேன்னு சொன்னாரா? அமீர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா? அதான் நீங்க நல்லா கவனிக்கணும். சங்க நிர்வாகி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சம்மேளனத்தோட நிர்வாகியை எடுத்துக்கிறீங்க. பெப்சி என்பது 23 சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நான் சொல்றது சங்கம், சம்மேளன நிர்வாகி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை. தனிப்பட்ட சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் யூனியன் ஒன்று இருக்கு, மேனேஜர் யூனியன் இருக்கு, டெக்னீஷியன் யூனியன் இருக்கு, சண்டி யூனியன் இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க, இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஏதோ ஒரு சங்கத்தின் நிர்வாகிகளால் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அதை சரி செய்யணுமானா சரி செய்யப்படணும் தான். நம்ம தொடர்ந்து சம்மேளன நிர்வாகின்னு நான் சொல்லல. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு அமீர். இந்த நேரத்தில் சினிமா பற்றி ஆழ்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு பரத், சினிமா பத்திரிகையாளர். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்கள் தான் இந்த ஷூட்டிங் எல்லாம் அவங்க தான் பணம் போடுறாங்க. யதார்த்தத்தில் பார்த்தா அவங்க கொடுக்கக்கூடிய முதலாளி, அவங்க வாங்கக்கூடிய தொழிலாளி. எல்லா துறைகளுக்குமே என்னுடைய முதலாளிகிட்ட எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும் நான் கேட்க முடியும், அவர் ஒத்துக்கிட்டா தான் கொடுக்க முடியும். ஆனால் தங்களுக்கான சேலரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ கொடுத்தா தான் வருவோம், இது கம்மியாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் சில இடங்களில் நிர்பந்திக்கிறதும் அப்படின்றது அதுதான் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு காரணம்ன்றாங்க. அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? இல்லை மேலோட்டமாக இது ஈகோ பிரச்சனைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை உண்மையிலே தயாரிப்பாளர்கள் பெப்சி ஆட்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா? சார், சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில தான் முதலாளி அப்படின்றவர் ஒரு பயத்திலேயே என்னைக்கு இருக்கக்கூடியவர். ஏன்னா எல்லா பிசினஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈல் பி தி அப்பர் ஹேண்ட் முதலாளின்றவர். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி பெப்சியை பொறுத்த மட்டும் ஸ்கில்டு லேபரர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. வியூ பைண்டர், ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அவங்க இல்லைன்னா ஒரு நாள் இல்லைன்னா நமக்கு தொழில் நின்று போயிடுதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே அந்த மோனோபோலைசேஷன் ஆஃப் த பிஸ்னஸ்ன்றது வந்துருச்சு. இப்போது இன்னைக்கு தெருக்கு தெரு விஸ்காம் ஸ்கூல்ஸ் காலேஜ் திறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த ஜிம்மி ஜிப் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கலாம், நிறைய பேர் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் பண்ணாமல் சப்ளைன்றதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக அந்த ஒரு சங்கத்துக்குள்ளேயே வச்சதுனால இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இதனால பாதிக்கப்பட போகிறது பார்த்தீங்கன்னா சிறிய தயாரிப்பாளர்கள். பெரிய தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு. நீங்க சொல்றது இந்த பெப்சின்ற
ஒரு அமைப்பு இல்லைனாலும் சுமூகமா போயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பெப்சின்ற ஒரு அமைப்பை வச்சு இவங்க வந்து ஆட்களும் வரவிடாம இவங்களே தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல, அமைப்பு கண்டிப்பா தேவை சார். அமைப்புன்றது எங்கேயுமே ஒரு இடத்துல கட்டுக்கோப்பா நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு மஸ்ட். பட் அந்த யூனியனைசேஷன்றது உள்ள வரும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஏன்னா யூனியன்ஸ்ன்றது நீங்க உலகளாவி எங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு மேல அந்த யூனியன்றது ஒரு கட்ட பஞ்சாயத்தா தான் முடியுது, இல்ல அடுத்த தேர்தலை நோக்கி தன்னை தயார்படுத்திக்க அதை நகர்த்துறதுக்கான விஷயமா தான் முடியுது. பட் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்னா இதுல இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஈகோ வார் தான். முதல்ல ஒருத்தர் தனி மனிதனால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சனை இன்னைக்கு விஸ்வரூபமா வெளிப்பட்டு வரும்போது என் சங்கம், என் சார்ந்த மக்கள் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை அது மோதிக்கும் போது இது வந்து இல்ல சார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் பேசி தீர்த்துக்குவேன். தயாரிப்பாளர் சங்கத்துல ஒட்டுமொத்தமா ஒரு ஒப்பந்தம் தேவையில்லைன்னு ரத்து பண்ற அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, விஷால் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன், இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்ன நேர்ந்தது நான் கேட்கிறேன் சார். அதான் சார், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த வாட்ஸ்அப் ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. மோரோவர் இந்த அக்ரிமெண்ட் ஆனது இந்த ஜூலை 31 முடிய போகுது. இது நேத்து இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல. சாருக்கு தெரியும், நம்ம வந்து இந்த ஆலவந்தாங்காலத்திலே இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2001 திருப்பி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோ இது தொடர் பிரச்சனை தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. someone has to build the cat. இன்னைக்கு வந்து அதை விஷால் பண்ணும்போது அவர் பக்கம் திரும்பிடுச்சு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஆங்கிள் அவர் மேல புகுத்துறாங்க. ஏன்னா அவரே நடிகர் சங்கத்திலும் இருக்கிறதுனாலையும் அவரே தயாரிப்பாளர் சங்கத்திலும் இருக்கிறதுனாலையும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனைக்கான ஒரே ஒரு தீர்வு என்னன்னா கலந்து பேசணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் அது நீங்க ஒத்துக்கணும். ரெண்டாவது கேட்டை ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் தான் வரட்டுமே, மோனோபோலைசேஷன் வேண்டாம். இது ரெண்டு தான் என்னோட ஒரு கருத்து. உங்களுடைய முதல்கட்ட பார்வையை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது நம்முடைய அரங்கத்திலே திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டரும் பெப்சி அமைப்பை சேர்ந்தவருமான திரு ஜக்குவார் தங்கம் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அதே போல திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். என்னுடைய கேள்வி நான் திரு கே ராஜன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். பிரச்சனைகள் இருக்கப்போ நம்ம பேசி தீர்க்க முடியும், பேசி தீர்க்கிறது தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. ஆனால் ஒரு ஒப்பந்தத்தையே ரத்து செய்கிறீர்கள். இன்னைக்கு 90% படப்பிடிப்புகள் நின்று போயிருக்கு. ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு முன்பு ஒரு அடி இறங்கி வந்து பேசியிருக்கலாமே. இன்னைக்கு எல்லாருடைய படப்பிடிப்பு தான் நின்று இருக்கு. ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்பது வேறு, படப்பிடிப்பை நிறுத்துவது என்பது வேறு. இல்ல, நீங்க ரத்து பண்ணதுனால தான் அவங்க இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ரத்தே இல்லை. பெப்சி தொழிலாளர்களோடும் பணியாற்றுவோம், மற்றவங்களையும் வச்சுக்கோ. விஷால் சொன்னது இந்த ஒப்பந்தம் செல்லாது, இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒப்பந்தம் செல்லாதுன்னா பேசுனதை கட்டுப்படணும். பெப்சியில் 23 அமைப்புகள் இருக்கு. 20 அமைப்புகள் அந்த பெப்சி தலைமை போட்ட தீர்மானத்தை மதிச்சு நடக்குது. 3 அமைப்பு மட்டும் அவங்க போட்டால் நான் எப்படி நடப்பேன், நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன், எனக்கு ட்ரெயினில் தூங்கிக்கிட்டு போகிறதுக்கு 2 பேட்டா வேணும், வேலை செய்கிறதுக்கு 1 பேட்டா கொடுத்தா போதும். அப்படி 12 மணி நேரத்துக்குள்ளதுக்கு ஜர்னிக்கு தூங்கிட்டு போகிறதுக்கு 1 பேட்டா கொடுக்குறோம். 24 மணி நேரம் ஆச்சுன்னா 2 பேட்டா கொடுக்குறோன்னு ஒரு ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட்டிருக்கு. அது முடியாது. இங்கேருந்து நீ வந்து 100 கிலோமீட்டர் போனால் கூட எனக்கு 2 பேட்டா வேணும். ஸ்டடி கேம் ஒன்று சார், ஸ்டடி கேமரா. இப்போ கோவாவில் அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கு அதுக்கு 10,000 ரூபா பேட்டா. ஆனால் கோவாவுக்கு போகிறதுக்கு 2 பேட்டா 10, 10, 20, திருப்பி வர்றதுக்கு 10, 10, 20. இது 40, ஒர்க் பண்ணுறதுக்கு 10,000, 50,000 ரூபா கொடுத்தா நீங்க எப்படி இந்த ப்ரொடியூசரால் படம் எடுக்க? அதுதான் சார், இன்னைக்கு நீங்க ஒப்பந்தத்தை ரத்து பண்றீங்க. ஆனா இது இன்னைக்கு இருந்த நடைமுறையில் காலங்காலமா நீங்க தானே கொடுத்து ஒப்பந்தம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரே நாள் இதுக்கு எப்படி எல்லாத்தையும் ரத்து பண்ண வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை ஒரு நாள்ல விடுனா எப்படி சார் பண்ண முடியும்? ஒப்பந்தத்தை ரத்து பண்ணல. முன்ன என்ன பேசணுமோ அந்த சம்பளத்தை கொடுக்கிறோம். தொழிலாளருக்கு சம்பளத்தை குறைக்கல. இப்ப வந்த விவகாரமே இந்த ஒரு அமைப்பால் வந்தது. நான் கூட பேரை சொல்லிடுறேன் அவரால். ஏன்னா பெப்சியிலிருந்தே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த தரக்குறைவாக பேசிய டெக்னீஷியன் யூனியன் அந்த பொறுப்பாளர் தனபாலை பொதுவாக மன்னிப்பு கேட்க சொல்கிறோம், அவர் தாறுமாறா பேசுனது உண்மை அப்படின்னு பெப்சி செயற்குள்ளே பேசி அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வாய் கொழுப்பு ஏறி இருக்கணும். அவர் மட்டும் அவரே சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அடிக்கிறார். அது போலீஸ்ல கேஸ் ஆகி அவர் உள்ள போயிட்டு ஜாமீன்ல வந்தார்.
அவரை ஏன் நடக்க மாட்டேன்றீங்க? ஓகே, நீங்க போட்ட தீர்மானத்தை அவர் மதிக்க மாட்டேன்றாரு, அதை ஏன் கேட்க மாட்டேன்றாரு? என்னால புரிஞ்சுக்க முடியுது திரு ஜாக்கவர் தங்கம். ஒரு முதலாளி பணம் போட்டு படம் எடுக்கிறாரு, ஆனா அவரை கீழே வேலை பார்க்குற ஒரு லேபர் அந்த முதலாளியை எதிர்த்து பேசுவதும் அவரை வந்து கண்டிப்பதும், சார் சொன்ன மாதிரி படப்பிடிப்பே நிப்பாட்டுறது. ஒரு நபர் அந்த படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டாரு, பில்லா பாண்டி படப்பிடிப்பை. அப்படின்றப்போ ஒருவேளை அதீத சுதந்திரம் பெப்சி தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் காரணம் எடுத்துக்கிறதா? இல்லை சார், இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா சங்கமும் அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து சண்டே யூனியனில் இருக்கேன், எங்கள் சங்கம்லாம் அப்படி கிடையாது. அவ்வளோ மரியாதையாக இருப்போம், அண்ணனுக்கு தெரியும். அதே மாதிரி எங்ககிட்ட தயாரிப்பாளர் எல்லாருமே மரியாதை இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஒரு நபர் எப்போதுமே இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரைக்குக்கு அவர் தான் காரணம், இப்போ நடக்கிற ஸ்ட்ரைக்கும் அவர் தான் காரணம். அண்ணன் சொன்ன மாதிரி பில்லா பாண்டி ஷூட்டிங் போகிறாங்க, மதுரை போகிறாங்க, டபுள் பேட்டா. இது வந்து பொது விதியில் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த டபுள் பேட்டா அப்படின்னா என்னன்றது ஒரு அதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடியே தூங்கிட்டு போறது, இதுக்கு முன்னாடியே அமீர் சார் சொன்னார் இல்லையா, முன்னாடி அமீர் சார் சொன்னதுதான் உண்மை. தூங்கிட்டு போறதுக்கு டபுள் பேட்டா கேக்குறாங்க சார். இங்க இருந்து மதுரை ஜர்னி பேட்டா சார், ஜர்னி பேட்டா. இங்க இருந்து மதுரைக்கு ஷூட்டிங்க்கு போறாங்க, மதுரையில ஷூட்டிங் அடுத்த நாள் அவங்க கலந்துக்கிட்டா அதுக்கு சம்பளம், அது வந்து பேட்டா. 8 மணி இங்க இருந்து தூங்கிட்டு போறதுக்கு 8 மணிக்கு இங்க ட்ரெயின் சார், 8 மணி ட்ரெயினுக்கு வந்து இங்க வந்து கார் கொடுத்துருவோம், ட்ரெயினில் போய் இறங்கிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவோம். இங்கே தூங்கிட்டு போகிறாங்களா, காலைல 6 மணிக்கு மதுரையில் இறங்குறாங்களா, அது டபுள் பேட்டா. வேலை செய்யறதுக்கு ஒரு பேட்டா, தூங்கிட்டு போறதுக்கு டபுள் பேட்டா. அது பேட்டானா என்னன்னா 3750 ரூபா ஒரு பேட்டா. 2 பேட்டாங்கும் போது எவ்வளோ நீங்க பாத்துங்க ஒரு ஆளுக்கு, நான் சொல்றது. அப்போ எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்னு தயாரிப்பாளர் கேட்குறாங்க. அது வந்து பொது குழுவில் பொது விதியில் வந்து இது பேசி முடிச்சாச்சு. சரி, ஒரு பேட்டா தரணும் அப்படி பேசி முடிச்சாச்சு. கையெழுத்தாகலை. தயாரிப்பாளர் சைடில் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஆனால் வந்து டெக்னீஷியன் சைடில் வந்து கையெழுத்து போட மறுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அமீர் சார் இருக்கும்போது இதே மாதிரி நடந்து, பொது விதியெல்லாம் நடந்து, அமைச்சர்லாம் கூப்பிட்டு பேசி அந்த பொது விதியில் கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி என்ன சம்பளம் ஏற்றிக்கிட்டாங்களோ அது மட்டும் வாங்கிட்டாங்க, அந்த பொது விதி மட்டும் வர மாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா 1 கோடிக்கு கீழே 4 கோடிக்கு கீழே பண்ணாக்க தேவைப்பட்ட ஆளை வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ரஜினி சார் படம் அன்றைக்கி வந்து 1600 பேர் வேலை செஞ்சாங்க, இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டேங்க சார், நான் என் படத்தில் ஒரு 75 பேர் தான் வேலை செய்ய முடியும். நான் 1600 பேருக்கு ஒரு நாள் நான் பேட்டா சாப்பாடு போட்டேன்னா ஓகே, அவ்வளோதான். அது அந்த படத்துக்கு முடியும். 200 கோடி 300 கோடி. நான் கேட்குறது, உங்களுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கா, நின்றுச்சா? என் படம் இன்னைக்கு நடந்துச்சு சார். நீங்கள் நடந்தது? ஆமாம். ஓகே. என் படம் இந்தியானி படம் இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு தான் வரேன், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் சங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு, நான் வந்து பெப்சியில் இருந்தால் கூட நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு செயலாளர் இருக்கேன். எங்கள் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படம் இன்றைக்கி சிட்டிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. விஷால் சார் படம் நடக்கும் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வந்து சந்தானம் சார் படம் அங்கே சாலிகிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபிலிம் சிட்டியில் இன்னொரு படம் வணங்காமுடிங்கிற ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஒரு 25 படம் நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ரைட். திரு அமீர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை நான் கொண்டு போகிறேன். இந்த வேலை நிறுத்தம் மூலமாக, வேலை நிறுத்தம் எப்படி வந்தது, யார் காரணம் அப்படின்றத விட இந்த வேலை நிறுத்தம் மூலமாக இன்னைக்கு ஒரு 10% படப்பிடிப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த நிலை நாளைக்கு வந்து ஒரு 20% படப்பிடிப்புகளாக மாறலாம். ஏன்னா வந்து எத்தனையோ பேர் வந்து புதியவர்கள் சங்கத்தில் இல்லாதவங்க இருக்காங்க, படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னா அவங்களை கொண்டு வரக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது. இப்படி போச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெப்சி அமைப்பு, அதனுடைய தொழிலாளர்கள் தானே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அவங்க இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதான் நீ உங்களுடைய கேள்விக்கு முன்னாடி 2 விஷயங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஐயா பரத், பத்திரிகையாளர் பரத் பேசும்போது சொன்னார், இது மோனோபோலியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படி நம்ம சொல்லிட முடியாது, இது மோனோபோலியாக இருக்குதுன்னு சொல்லிட முடியாது. எல்லா துறையிலையும் எல்லா தொழிலையும் ஒரு ஆட்டோ ஓட்ட போனால் கூட ஒரு தெருமுக்கில் கூட ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம்னு தெரு பேர் போட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு கட்டமைப்புக்காகவும் ஒரு கட்டுப்பாடுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் பெப்சி. பெப்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு இயக்குனர், நானும் கூட பெப்சிக்குள்ளே தான் இருக்கேன், இயக்குனர் சங்கமும் பெப்சிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் பெப்சி தொழிலாளர்கள் பூரா அட்ராசிட்டின்ற வார்த்தை இது போலலாம் சில தயாரிப்பாளர்கள் பயன்படுத்துவாங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் நம்ம இந்த சிக்கலில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, பெப்சின்ற அமைப்பை காலி பண்ணிட்டா இது சரியாக வந்துடும் அப்படின்னா சரியாக வராது. பெப்சின்ற அமைப்பு சரியாக வர நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா வேறு ஒரு தொழிலாளர்களை புதுசாக உருவாக்க போகிறீங்க. அவர்கள் புதிய தொழிலாளர்களை வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க சங்கம் வைப்பாங்கல்ல. அப்போ அன்னைக்கு இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க? அதுக்கு பேர் பெப்டான்னு இருக்கலாம், கோக்குன்னு இருக்கலாம், ஏதோ ஒரு பேர் இருக்கலாம்ல. அப்போ நீங்கள் பிரச்சனையை தீர்க்கிறத விட்டு வெறுமனே சங்கங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியானதாக இருக்காது. 1. அப்புறம் 2வது, இப்போ ஒரு ராஜன் சார் சொன்னது போல் ஒரு டெக்னீஷியன் யூனியனோட ஒரு தலைவர் வந்து தவறாக பேசினார்னு சொல்லிட்டு, அதே போல் தான் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ஒளிநாடாக கேட்குறேன். நான்
பொள்ளாச்சி விசு அப்படின்னு சொல்ற ஒரு தயாரிப்பாளர் வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெப்சின்ற அமைப்பே இருக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு படம் எடுத்து ஓட்டாண்டி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது அப்படி சொல்ல முடியாது. அவரை விட 60 ஆண்டு காலமாக முன்னோடிகள் இருக்கக்கூடிய ஏவிஎம் போன்றவர்கள்லாம் ஒரு நாள் கூட அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதில்லை. இந்த பெப்சி, இதே பெப்சி தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டில் பல வெற்றி படங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவங்க. இல்ல திரு அமீர், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சினிமா திரைப்பட தயாரிப்பு எவ்வளவு நிலுவையில் இருக்கு, சினிமா திரைப்பட தயாரிப்புன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். புதிய தயாரிப்பாளர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்போ இருந்த எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்களே. இருக்கட்டும், அதனால என்ன, இது தொழில் சார். இது தொழில், அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு தொழிலில் முதலாளி என்பவன் இருக்கணும், தொழிலாளி என்பவன் இருக்கணும். அதுக்காக இந்த தொழிலாளியே இருக்கக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றது. தொழிலாளியே இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் செய்ய முடியாது. ஆனால் ஒரு வரைமுறைக்குள்ளே வரணுமானா வரணும், அதை தான் பார்க்கணும். இன்றைக்கு பொள்ளாச்சி விசு பேசிய பேச்சு என்பது அது ரொம்ப தவறாக நான் பார்க்குறேன். நான் கேட்குறேன், இதே வார்த்தையை நீங்கள் ஒரு சினிமா நீங்கள் எடுத்ததுக்கு, ஒரு சினிமாவில் நீங்கள் படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்சதுக்கு வெறும் தொழிலாளி தான் காரணம்னு சொல்ல முடியுமா? அப்போ நடிகர் காரணம், தொழிலாளி காரணம் சொல்லல. கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றாங்க. இன்னைக்கு சாமானியர்கள் கேட்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவருக்கு, இங்க இருந்து ஆபீஸ் வேலையா ஒரு நாள் போறேன் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அது ஒரு புதிய விஷயம் இல்லையா? நீங்க ஸ்பெஷல், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொது விதியில அது பேசி முடிச்சாச்சுன்னு சொல்றேன். அந்த டிராவலிங் பேட்டாவை கட் பண்ணி அரை பேட்டான்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு. அதை கையெழுத்து போடாம விட்டது ப்ரொடியூசர் கவுன்சில் தானே. அதுக்கு நீங்க எப்படி நீங்க போய் நீங்க கையெழுத்து போட மாட்டாங்க அவங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இருந்தேன் அந்த இடத்துல. போடல அவங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது யார் சரி தப்பு அப்படின்றத பேசுறதுக்காக கிடையாது. இந்த தொழில் நல்லா இருக்கணும், புரிந்துணர்வோட நடக்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்க உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யார் நல்லவே கெட்டவேன்னு பேசுறதுக்காக நான் இங்க வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நடிகர்களால இந்த சம்பளங்கள் ஏறவே இல்லையா? நடிகர்களால செலவு கூடவே இல்லையா? அது 10 பெரிய படம். அப்ப ஏன் நீங்க வந்து அப்புறம் ரெண்டாவது சொல்றீங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற சம்பளம் வாங்கணும்னு சொல்றீங்க? அவர்களது தகுதியை யார் நிர்ணயம் செய்யறது சொல்லுங்க பாப்போம். இல்ல, எந்த நடிகரும் எங்களை தான் வச்சுக்கணும் அப்படி நம்ம 19 பேசிட முடியாது. நாம திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் சார், நல்லா விளங்கிக்கங்க. இல்ல அதுதான், நடிகர்களை புறக்கணிச்சுட்டு உங்களால ஷூட்டிங் போக முடியல. இப்போ நடிகர்கள் வந்து தேவையில்லைன்னா நம்ம ஒதுக்கிடலாம். ஆனா வந்து எங்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த நடிகரும் என்னத்தை வச்சுதான் ஷூட்டிங் போகணும்னு சொல்றது இல்ல. ஆனா எங்களை வச்சுதான் ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்றது அது ஒரு மோனோபோலி தானே, அது ஒரு நிர்பந்தம் தானே. ஏன் நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம், ஏன் இதே இந்த துறையில இது போல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்ப நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் நேரடியா தொலைக்காட்சிக்கு வித்துற முடியுமா அந்த படத்தை? திரையரங்கு உரிமையாளர்கள் என்கிட்ட கோச்சுக்க மாட்டாங்களா? நான் ஒரு படத்தை எடுத்து நேரடியா எல்லாத்தையும் 6 சங்கங்களும் சேர்ந்து கட்டுப்பட்டது தான் சார் சினிமா. ஒரு சங்கம், இப்ப நீங்க உங்க பத்திரிகையாளர் சங்கம் இருக்கு, நாளைக்கு யார் வேணாலும் வந்தா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா நீங்க? இல்ல, அது சங்கம்ன்றது உரிமைகளுக்காக, சங்கம் அப்படின்றது உரிமைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சங்கமே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறப்போ சங்கம் தேவையா அப்படின்னு அந்த மாதிரியான எதிர்ப்பு களையணும் சார். பிரச்சனையை தானே சார் களையணும். நீங்க பிரச்சனையை களையறதை விட்டுட்டு சங்கத்தை கலைக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? தொடர்ந்து நம்ம பிரச்சனையை கலைங்க. தலவால் என்பவர் தவறுனா சங்கத்தை கலைக்க கூடாது. உண்மைதான். பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்க பெப்சில வந்து வெளியே வைங்க. சங்கத்தை ஒதுக்குவது சரியானதாக இருக்காது. ஓகே ஓகே ஓகே, உங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, உங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு. நான் இங்க பாருங்க, நான் ஒரு சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இங்க இருங்க. அதாவது தயாரிப்பாளர் இல்லாம தொழிலாளி இல்ல சார், முதலாளி இல்லாம தொழிலாளி இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப நான் படப்பிடிப்பு நடத்திட்டு வந்திருக்கேன். நான் என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாவும் எப்பொழுதுமே தான் நடந்திருக்காங்க. நான் பெப்சிக்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால கூட எங்கிட்ட இருக்க லேபர்ஸ் சரியா நடந்திருக்காங்க. நான் அவர்களை சரியா நடத்தியிருக்கேன். எனக்கு அவங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு. அது போன்ற தயாரிப்பாளர்கிட்ட சங்கத்தை மீறி சில தவறுகள் நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு. ஒரு தொழில தவறே நடக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த தவறுகளை பூரா நம்ம சரி செய்வோம்னு திரும்ப திரும்ப சொல்றேன். இவர்களை விடுத்துட்டு நம்ம வேற ஒருத்தரை வச்சு வேலை செய்யறது என்பது இத்தனை ஆண்டு காலம் நம்மளோட பழகி வந்தவங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு தொழில செஞ்சிட முடியாது சார். அப்படி செய்ய முடியாது. பெப்சியே வேணான்னு சொன்னா கூட சார், ஒரு நிமிஷம், ஆமா திறமை சார்ந்தது. நான் பெப்சியே நீங்க எல்லாம் வேணான்னு சொன்னா கூட பெப்சியில் இருக்கிற மெம்பரை வச்சு 10 பேரை வச்சு நான் வேலை செய்வேன். ஏன்னா என்னோட படம் எடுக்கிறதுக்கு அவங்க எப்படி உறுதுணையா இருக்காங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்.
இல்ல பெப்சி பணம் கொடுக்க எல்லாவித பேட்டாவும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இருக்கிறார்கள். ஆனால் புதிய தயாரிப்பாளர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள், அவர்களால் சில பேட்டாக்களை கொடுக்க முடியவில்லை, பெரிய அளவிலான பட்ஜெட் தாங்கவில்லை என்கிற போது அவர்களை நிர்பந்தப்படுத்தி படப்பிடிப்பை நிறுத்துவது என்பது அது எந்த அளவிற்கு போகும்? திரு பரத், இதில் இந்த மோனோபோலி இருக்கிறது, பெப்சியில் இருந்தால் ஆட்களை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் சார் சொல்கிற மாதிரி ஒரு 10 படங்கள் 12 படங்களுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வேலை நிறுத்தம் இப்படியே வந்து பெப்சி தொழிலாளர்களை தவிர்த்து விட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை இயக்கிட முடியுமா? ஏன்னா பெப்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய திறமையை நிரூபித்தவங்க. இந்த பிரச்சனைகள் தவிர்த்து விட்டு பார்த்தா எல்லாம் வெற்றி படங்கள் கொடுத்தவங்க, திறமையானவர்கள். அப்படின்றப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புது நபர்களையோ இல்லை வேற ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்கள கூட்டு வந்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இல்லை சார், அதுதான் சொல்ல வரேன். சாருக்கு ஃபர்ஸ்ட் அமீர் சாருக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். சார், மோனோபோலி நான் சொன்னது எதுக்காக சொன்னேன்னா, வெளியாட்களை அனுமதிப்பது இல்லைன்ற ஒரு காரணத்தினால தானே தவிர இது சங்கமே வேண்டாம், இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ் பேட்சை கொண்டு வந்து ஒரு நாளில் ஒரு மாற்றம் வந்துட போகிறது இல்லை சார். 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அப்டேஷன் ஒன்று இருக்கு சார். ஸோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா வளர்ந்துருக்குன்றோம், நம்ம ஜேர்னலிசமோட ஸ்டைலே மாறி போச்சு. அப்போ சினிமாலையும் சர்டன் சேஞ்சஸ் ஹேவ் டு பி டன். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, நாகரான் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க தனி கோஷ்டி, இந்த இது இவங்க பைண்டர் ஃபாக்ஸ், ஐ மீன் டெக்னிக்கலி எனக்கு பெருசாக பேச தெரியல, அந்த டீடைல்ஸ் அவங்க தான் பண்ணணும். இப்படி அதுதான் நான் மோனோபோலைசேஷன் சொல்றேன். இன்னொன்று சார் சொன்னாரு ஜேர்னலிசம்ல ஜேர்னலிசம்ல அப்படி கிடையாது சார். ஜேர்னலிசம் இப்போ இருக்கிற எந்த ஃபீல்டுலையும் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்ட்ல இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட், இஃப் யூ டெவலப் த ரைட் ஆட்டிடியூட், ரைட் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் போகலாம். இது எப்படி இருக்குன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாதான் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 2வது விஷயம் சார் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல பெப்சின்றது வந்து இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியும் வேலை வாங்கி தருவதும் அதற்கான சம்பளத்தை பெற்று தருவதும் இப்படியான ஒரு அமைப்பாவே போயிடுச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்கு என்ன வழி உண்டு, அவங்க டேலண்ட்டை வளர்க்கறதுக்கு என்ன வழி உண்டு, அதையும் அவங்க பார்க்கல. 3வது வந்து ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு அதுவும் ஜிஎஸ்டி கூட்டினதுக்கு அப்புறமா 153 டிக்கெட் 190 சொல்லும்போது சின்ன படங்களுக்கு ஃபிளக்சுவேட்டிங் பிரைசஸ் வைங்கப்பா தியேட்டர்ல, கம்மி பட்ஜெட்னா அந்த படத்துக்கு ஒரு டிக்கெட், இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட்னு சொல்ற நாம ஏன் வந்து ஒரு சின்ன தயாரிப்பாளர் 4 கோடி 3 கோடி அவருக்கு ஒரு ரேட் வச்சுப்போம்ப்பா. இந்த பெரிய படங்கள் இப்போ காலா மாதிரி படங்களுக்கு ஒரு பெரிய ரேட்டு கொடுப்போம். அங்க 1000 பேர் வேலை செய்யறாங்க, இங்க 100 பேர். அந்த ஒரு மைண்ட் செட் வரலன்னு தான் சொல்லணும் தவிர இது வேண்டவே வேண்டாம். இது தேவை. ஓவர் நைட்ல ஒருத்தர் இன்னொருத்தரை மாத்திர முடியாது சார், கலந்து தான் வேலை செய்யணும். இது திரு ராஜன், இங்க தயாரிப்பாளர்கள் வந்து இந்த ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு இணங்கி வர மறுக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தம் தொடங்கியதுக்கு அப்புறமா நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க, ஏதோ மறைமுகமாக பெப்சியிலிருந்து உங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்ததாகவும் நிறைய தகவல்கள் வருகிறது. ஒருவேளை நம்ம வந்து பணம் கொடுக்கக்கூடிய முதலாளி அவங்கள வந்து கொஞ்ச நாளை வந்து அப்படி விட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா சார்? தயாரிப்பாளருக்கு அந்த திமிரும் இல்லை, அந்த தைரியம் இல்லை, அந்த சக்தியும் இல்லை. இன்னைக்கு நொந்து போய் இருக்கிறவன் தயாரிப்பாளன். அதனால நாங்கள் வந்து அப்புறம் பேசிக்கலான்ற நிலையெல்லாம் இல்லை. எங்களுக்கு தொழிலாளிகளும் பாதிக்கக்கூடாது, முதலாளிகள் என்று சும்மா பொய் பேர் வைத்து கொண்டிருக்கிற இந்த தயாரிப்பாளர்களும் பாதிக்கக்கூடாது. முதலாளிகள்ன்றது பொய் பேரை கனவு பேராயிடுச்சு. கஷ்டப்படுறது அத்தனை நாங்கள் தான். நான் ஒன்று கேட்குறேன், இந்த 10 ஆண்டுகளில் வருஷத்துக்கு 200 படம் தயாராகிருக்கு. வருஷத்துக்கு 200, 2000 படம் வச்சுங்க. இந்த வருஷத்தில் இப்போ படம் எடுக்கிறாங்களே, அந்த 2000 பேரில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறோம்? ஆனால் 20 வருடத்துக்கு முன்னால் இருந்த அந்த தொழிலாளி இன்னும் இருக்காங்க. தொழிலாளி போயிடல, ரிட்டையர்ட் ஆகலாம், பட் இந்த விட்டு போயிடல. அவங்க இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். அருமை சகோதரர் அமீர் சொன்னார். இல்ல நான் இதுல கேக்குறது ஈகோ இருக்கோ? இல்ல நான் தான் சொல்லிட்டேன், நாங்க தான் சக்தி இழந்து போயிருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஈகோ? 2 பேருமே இறங்கி வரணும் சார். முதல்ல இந்த கடிதம் பெப்சில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுத்தது. 31ஆம் தேதிக்குள் பேசி முடிக்கலன்னா 1ஆம் தேதி ஒத்துழைப்பு கிடைக்காது, வரமாட்டாங்க, சிரமம் வரும் அப்படின்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே ஸ்ட்ரைக்குன்னு ஒரு முடிவு ஆயிடுச்சு. அடுத்து இது இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு மட்டும் ஒத்துழைப்பு இல்லை, டிவி சீரியல் பண்ணலாம், விளம்பரம் பண்ணிக்கலாம், இந்தி படம் பண்ணிக்கோ, தெலுங்கு படம் பண்ணிக்கோ, ஒத்துழைக்கிற வேலை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம் தொழிலாளி, நம்ம அமைப்பு பெப்சி, அதில் போய் தமிழ் தயாரிப்பாளருக்கு மட்டும்னா எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ இங்கேருந்து டெல்லிக்கு இவங்க போய் பாம்பேயில் அந்த யூனியனுக்கு சொல்லி அந்த யூனியன் ஒரு லெட்டர் அனுப்புது. இந்த மாதிரி சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற
பெப்சி அமைப்புடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் தமிழ் திரைப்படத்துக்கு மட்டும் நாங்கள் ஒத்துழைப்பதில்லை என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்தியா லெவல்ல அவங்க மென்ஷன் பண்றது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் அந்த முடிவை எடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம், நீங்க தானே இந்த ஒப்பந்தம் வேண்டான்றீங்க. அப்போ யதார்த்தமானது தானே. நாங்க இங்க மொழின்ற பிரச்சனை வரல சார், நீங்க தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு இருக்கப்போ உங்களுடைய அமைப்போட பெயர் தான் பிரச்சனையா இருக்கு. அது மொழியை சேர்க்காதீங்க. நான் வருத்தத்தோட ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் அப்படி ஆள் இல்லை. என் தொழிலாளி நல்லா இருக்கணும், இந்த தொழிலாளியை வச்சு வேலை பார்க்கணும்ன்ற மிக உறுதியா இருக்குவேன். பல தொழிலாளிக்கு நான் பண உதவியில இருந்து பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு இல்லைன்றீங்களே, நாங்க வேற எங்க வேணா வேலை வச்சு ஆளை வச்சுட்டு பண்றதில்ல, எங்களுக்கு நான் தப்பு இல்ல. அதுதான் இந்திக்காரனுக்கு இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். உங்க படப்பிடிப்பு நடக்கலையே, 90% படப்பிடிப்பு நடக்கலையே. யார் படம் 20,000 பேர் இருப்பாங்க. ரஜினி சாரோட படமே இல்ல, அவர் படம் மட்டும் தான் நடக்கல. வேற எந்த படம் நடக்கலங்கிறீங்க? 90% என்ன படம் நடக்கல சொல்லுங்க. ரஜினி சாருக்கு பாம்பேல இருந்து கேமரா வரல. ஓகே, அதனால அவர் நடத்தலையோ இல்ல அவரு ரெண்டு பக்கம் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவரு என்ன இல்ல. நான் அந்த ரஜினி சார் கொஞ்சம் வருத்தப்படுறேன். இன்னைக்கு போய் பெப்சி தொழிலாளர்கள் பாக்குறாங்க, கொஞ்சம் தீர்த்து வைங்கன்றாங்க. அவர் இந்த நாட்டில் அன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு இருக்கிறார், நான் வரவேற்கிறேன். ஆனால் சரி வந்தீங்களா, வாங்க என்ன பிரச்சனை கேட்டு ஒரு 1 hour இவங்களோட பேசிட்டு, அடுத்த இந்த ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு அவங்களோட 1 hour பேசிட்டு, அடுத்து ஒரு 4 மணி நேரம் பொறுத்து 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அவர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வேலை நிறுத்தம் என்பது நான் விரும்பாத வார்த்தை, இது யார் ஒன்னா சொல்லிடலாம், அது அவர் செய்திருக்க கூடாது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், ரஜினி போன்றவர்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணணும், இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய நடிகர் இந்த ஃபீல்ட்ல இருந்தாங்க, இவ்வளவு காலம் 50 ஆண்டு காலம் ரஜினி கமல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதை ஏன் மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க போயிட்டாங்களே, அவங்க பண்ணவே மாட்டாங்க சார். ரஜினி சார் எப்பவுமே இதெல்லாம் தலையிட மாட்டார். நீங்க என்னைக்கு அவரை எதிர்பார்க்காதீங்க. அவர் கடிதம் வெளியிட்டிருக்காரு, சுய கௌரவம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த வார்த்தை எல்லாம் பொய் வார்த்தை. யாருக்கு சுய கௌரவம் பத்தி பேசுறாரு? ரெண்டு அமைப்பினர் தயாரிப்பாளர் சார். அந்த வார்த்தை எல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு அவர் வாழுகிற இந்த சினிமா இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கு. ஈகோன்னு வச்சுங்க, தயாரிப்பாளருக்கு ஈகோ, பெப்சிக்கு ஈகோ. ஆனா நீ பெரிய மனுஷன் வந்துட்டாங்கல்ல, எம்ஜிஆர் பண்ணிருப்பாரு அப்படி. சரி, ரஜினி என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்க அதான் சொல்றேன். ரஜினி நடுநிலையாளர் இருந்து சினிமா நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா செல்லுமணி வந்தாரா, என்ன பிரச்சனை வாங்க சொல்லுங்க, ஒரு பிஏ வச்சு குறிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வாங்க அப்புறம் கூப்பிடுறேன். 1 hourல இவங்களை கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டு என்ன பிரச்சனை சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்லுங்க, இவங்க பிரச்சனை சொல்லுவாங்க. ரைட் போங்க, ஒரு 4 மணி நேரத்தில் கூப்பிடுறேன். ஒரு நடுநிலையாளர் 4 பேரை கூப்பிட்டு என்ன இப்படிலாம் சொல்றாங்க, என்ன இருக்கு, என்ன செய்யலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி 6 மணி நேரத்தில் 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு அவர் எதிரில் உட்கார்ந்தா எல்லாம் மரியாதையா பேசுவாங்க, நல்லா கட்டுப்படுவாங்க. அந்த அவங்க உட்கார வச்சு இந்த மாதிரி உன் சைடு இது தப்பு, உன் சைடு இது தப்பு, இதை விட்டுருங்க, இப்படி வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, நாளைல இருந்து ஷூட்டிங் நடங்கன்னு இன்னைக்கு ரஜி செஞ்சிருக்கலாம் சார். ஓகே, அதை செய்யவில்லை அப்படின்றது உங்களுடைய கடிதம் கொடுத்தது தவறு. ஓகே புரிந்து முடிகிறது. திரு ஜாக்குவார் தங்கம், திரைப்பட தொழிலாளர்கள் இங்க இருந்து போறதுக்கு அந்த பேட்டா கேக்குறாங்க, இந்த பேட்டா கேக்குறாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்களாக சொல்றாங்க. தொழிலாளர் எல்லாரும் கிடையாது, பெப்சில இருக்கக்கூடியவர்கள் சிலர் நீங்க சொல்ற டெக்னீஷியன்ஸ் சொல்றீங்க. ஓகே, ஆமா சார். ஆனா நடிகர்களுக்கு பெரிய அளவுல வந்து அவங்க ஒவ்வொரு படத்துக்கு வாங்குறாங்க, அதுல 10% குறைச்சுக்கிட்டாலே சினிமா துறையில் ஒரு மறுமலர்ச்சி வரும். ஏன் தயாரிப்பாளர்களும் மற்ற அமைப்பினரும் நடிகர்கள் குறைச்சிக்கன்னு சொல்ல மாட்டீங்க சார்? ஒரே ஒரு விஷயம், இப்போ ரஜினி சார்கிட்ட போய் நீங்கள் ரேட் குறைச்சிங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரஜினி சார் நடிக்க வந்தாலே போதும்னு நினைக்கிறோம். அது மாதிரி விஜய் சார், அஜித் சார், இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இதில் கூட சார் பேசின காசு தான். இதே வந்து அமீர் சார் போன 3 வருஷம் முன்னாடி பேசினது தான். பொது விதியில் இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும்னு பண்ணது, அதில் அப்போவுமே கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. எல்லா பேட்டாலாம் வாங்கிட்டாங்க, ஆனால் போட மாட்டேன்ட்டாங்க. நான் முடியாது, அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். உள்ளே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போட்ட காப்பிலாம் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த காப்பிக்கு ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போவும் விஷால் சார் பேசியிருக்காரு, பேசினதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் பில்லா பாண்டி போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் வச்சு செல்வமணி சார்லாம் வந்தாங்க, உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் வச்சு திருப்பி போகும்போது திருப்பியும் அதே தயாரிப்பாளர் தரக்குறைவாக பேசுனது, கிண்டல் பண்ணுறது, அவர் போகும்போது ஜாட காட்டிக்கு பேசுனதுல திருப்பி வெறுப்பு வந்துச்சு. யார்? அந்த 2-3 சங்கம், வேறு யாருமே கிடையாது. தொழிலாளி இல்லாமல், பெப்சி தொழில் இல்லாமல் வேலை செய்ய முடியாது சார். மிகப்பெரிய இன்றைக்கி ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள பெப்சி தொழிலாளி மாதிரி யாருமே கிடையாது, எங்கேயும் கிடையாது. அதுக்கு நம்ம தலை வணங்கிய தீரணும். நானும் பெப்சியில் 41 வருஷமாக இருக்க தலை வணங்குறேன். இப்போ சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சார், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க எப்பவும் அராஜகம் பண்ணுவாங்க சார்.
அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி லென்ஸ் பண்ணுறவங்க அவங்க கண்டிப்பாக அராஜகம் தான். எவ்வளோ சொன்னாலும் சரி, இந்த தனபால் சார் வந்து அசிங்கமாக சொல்கிறாருங்கிறாங்க. கேவலமாக இருக்குது. எல்லாம் படம் எடுக்கிறோம் சார், ப்ரொடியூசர் தானே சார். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். நான் 54 ஏக்கரா விற்று தான் சார் நான் படம் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபைட் மாஸ்டர் படம் அதை எடுத்து விற்றுட்டு தான் நான் படம் எடுக்கிறேன். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வாங்கவே எனக்கு வலிக்குமா இல்லையா? உங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை நான் கரெக்டாக தரேன், அதுக்கப்புறம் ஏன் கேட்குறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியாது. எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா அமீர் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பொது விதிகள் பேசி நிர்ணயிக்கப்பட்டதானே கேட்குறாங்க. இதுல என்ன எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க? கையெழுத்து போட்டாங்களா, அதை வாங்க மாட்டேங்கிறாங்களே. பொது விதி பேசி அதுக்கும் மேலே கேட்குறாங்க. ஆமா, அதானே சார் பிரச்சனை சார். நாங்க வந்து சத்தியத்தை கட்டுப்படுறோம் சார். பெப்சி சொன்னது நாங்க கட்டுப்படுறோம். பெப்சி சொன்னதை அந்த தொழிலாளி கட்டுப்பட்டாரா? ஓகே ஓகே, ஏன் கட்டுப்படல? ஓகே, திரு அமீர், ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இந்த பொது விதிகள் உருவாக்குறதுல பெரிய பங்கு நீங்க இருந்தப்போ ஆற்றிருந்தீங்க அப்படின்னு. இந்த பொது விதிகள்ல முடிவு செய்யப்பட்ட அந்த சம்பள விகிதம், அந்த படி விகிதத்துக்கே ஒத்து வர மாட்டாங்க, தன்னிச்சையாக நிறைய பேர் செயல்படுறாங்க அப்படின்றப்போ உங்களுடைய சங்கம் முன் வந்து அவங்களை நீக்கி இருக்கலாமே. நீக்கி இருந்தா இவ்வளவு பிரச்சனைகளே ஏற்பட்டிருக்காதே. ஆமாம், அதில் நான் அவங்க 3 பேர் சொன்ன கருத்துலையும் ஒரு இடத்துல உடன்படுறேன். பரத் சொன்ன கருத்து வந்து அப்டேட் ஆகிக்கிறணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது நான் உடன்படுறேன். நான் இந்த தொழிலாளர்கள் தங்களை அப்டேட் ஆகிக்கிறணும். ஏன்னா ஹாலிவுட் தரத்துக்கான சினிமாவை உருவாக்கும் பொழுது அதுபோல் நாமளும் அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கிறணுன்றதில் அப்டேட் ஆகணுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் ராஜன் சார் சொன்னது போல் தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி நடுத்தரவில் நிற்கிறாங்கன்னா நிச்சயமாக நடுத்தரவில் நிற்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எந்த திரைப்படத்துக்கும் வியாபாரம் இல்லை. ஒரு திரைப்படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர் படத்தை எடுக்கும்போது கோடீஸ்வரனாக இருக்கார், படம் எடுத்து முடித்தவொடனே லட்சாதிபதி ஆயிடுவார். அது சினிமாவோட மிகப்பெரிய பின்னடைவாக, தமிழ் சினிமாவை பின்னடைவாக நான் பார்க்குறேன். பல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி நஷ்டத்தில் தான் இருக்காங்க, அதுவும் மறுக்க முடியாது. சகோதரர் ஜாக்வார் தங்கம் சொன்னது போல் ஒரு சில சங்கங்கள் முரண்டு பிடிக்குதா, பேசின சம்பளத்துக்கு மேலே வாங்குறாங்களா அப்படின்னா அதுவும் நடக்க தான் செய்யுது. நாம் திரும்ப திரும்ப இதில் சொல்ல வர்றது என்னென்னா, இது 6 சங்கங்களை உள்ளடக்கிய சினிமா துறை. இது யாரும் முதன்மையாக இருந்து பேசணுன்ற அவசியம் இல்லை. நம்மளே வேலை செய்கிறவங்க இந்த சினிமா நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க, நமக்கு அடையாளம் கொடுத்த சினிமா நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைய நாளைக்கு இந்த தொழிலுக்கு வரலாம், அல்லது பலாயிரம் தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க, இதன் மூலமாக சினிமாவின் மூலமாக பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தொழில் நல்லா இருக்கணும்னா எல்லோருமே உட்கார்ந்து இது போல் பொது வழியில் பேசுவது சரியானதாக கிடையாது. உட்கார்ந்து பேசணும். அந்த பொது விதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொது விதியில் இன்னும் அமல்படுத்தப்படலை. அதுதான் இதில் இருக்கிற குறை. சம்பளத்தை அதில் பேசின சம்பளத்தை விட கூட வாங்கியிருக்காங்க. இப்போ ஆமாம், ஒத்துக்கலை. இப்பவும் கூட நான் சொல்கிறேன், இப்போ அண்ணன் செல்வமணி அறிவித்த இந்த ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் 31ஆம் தேதி முதல் படப்பிடிப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ சொல்கிறீங்கன்னு சொன்னால், நான் 25ஆம் தேதி நான் படப்பிடிப்புக்கு வெளியில் போன ஒரு தயாரிப்பாளர், ஒரு புது இயக்குனர்னு வச்சுக்கங்களேன், என்னுடைய சொந்த, இன்றைக்கி பல இயக்குனர்கள் சொந்த பணத்தை போட்டு தான் படம் எடுத்துகிட்டு வர்றாங்க. 27ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பார். அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவர் ஏன் 3 நாளில் படப்பிடிப்பை நிறுத்திட்டு வரணும்? அவர் பல கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருக்காரு, பல கஷ்டத்துக்கு நடுவில் அவர் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யாருக்கோ நடந்த சண்டைக்கு அவர் ஏன் படப்பிடிப்பை நிறுத்திட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது? அப்போ அங்கே ஒரு தெளிவான பார்வை கிடையாது. அதனால் இது எல்லோரிடத்துலையுமே நான் சொல்கிறது, உட்கார்ந்து பேசி சுமூகமாக தான் பேசி தீர்க்கணுமே தவிர யாருடைய கை ஓங்குதுன்னு பார்த்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. நான் திரும்ப உள்ளே இருந்தவனாகவும் சினிமாவில் இருந்தவனாகவும் இந்த சங்கங்கள்லாம் இருந்தவனாகவும் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இவர்கள் இல்லாம தொழில் செய்ய முடியாது, அல்லது இவர்களை போன்றவர்களை வச்சு தான் தொழில் செய்யணும். நீங்க இயக்குனர் சங்கத்தில் இருக்கீங்க, பெப்சி அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கீங்க. யதார்த்தமா இன்னைக்கு சொல்லக்கூடியது, ஒரு கேமரா லென்ஸை கிளீன் பண்ணக்கூடிய ஒருவருக்கு அந்த கேமரா லென்ஸுக்கான வாடகை 3500னா அவருக்கு 7000 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, டபுள் பேட்டா கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்றாங்க. இல்ல அது மட்டும் இல்லாம மொட்டை தலையா இருக்கவர் கூட ஹேர் ட்ரெஸ்ஸர் வச்சுக்கணும் அப்படின்னு சங்கம் எப்படி சார் கட்டாயப்படுத்த முடியும்? ஒரு ஆர்டிஸ்ட் மொட்டை தலையா இருக்காரு, அவர் ஹேர் ட்ரெஸ்ஸர் வச்சுக்கணும்னா இது யதார்த்தத்துக்கே விரோதம் இல்லையா? அதைத்தான் சார் சொல்றேன், ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்கன்ற. நான் இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனையை கவனிக்கணும். இந்த ஒரு டெக்னீசியன் யூனியன் தான் ஒட்டுமொத்த சினிமாவுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க இல்லையா? நான் கேட்கிறேன் சார், மற்ற எல்லா சங்கங்களுமே உழைச்சு வேலை செய்யறான் சார். மொட்டத்தலையா இருக்கவன் விற்க வைக்க சொல்லி காசு கேட்கறான் இல்லைன்றது வேற பிரச்சனை. மொட்டத்தலையா இல்லாதவனுக்கும் விற்க வைக்கிறாங்க, இருக்கிறவங்களுக்கு விற்க வைக்கிறாங்கன்றது வேற. ஆனா உழைக்கிறான். இதுல ஒரே ஒரு இடம் எங்க சிக்கல் வருதுன்னா, அவுடோர் யூனிட் முதலாளிகள் தங்களுடைய உபகரணங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு சம்பளம் ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க சார். ஏன் சார் கொடுக்கணும்? கேமராவையும் லென்ஸையும் கொண்டு வரவருக்கு அவுடோர் யூனிட்டுக்கார சம்பளம் கொடுக்க வேண்டியதானே சார்? அவர் கொடுத்துட வேண்டியதானே நேரடியா? தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டியதானே?
இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பெரும் பண முதலாளிகள் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே அவுட்டோர் யூனிட் வச்சிருக்காங்க. அவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட கேமரா, என்னோட லென்ஸு, என்னோட ஸ்டெடி கேமு, என்னோட ஜிம்மியை நீ தூக்கிட்டு போ, ப்ரொடியூசர் உனக்கு காசு கொடுப்பான், ப்ரொடியூசர் உனக்கு சோறு போடுவான், ப்ரொடியூசர் உன்னை தூங்க வைப்பான், ப்ரொடியூசர் உனக்கு துணி துவைக்கிற கூட காசு கொடுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் சார் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் கேட்குறேன், நீங்க தயாரிப்பாளரோட நேரடியா ஒரு ஒப்பந்தம் போட்டுற வேண்டியதானே? நீங்க நேரடியா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த கேமராவுக்கு நான் கொண்டு வருவாங்க, இவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துறேன், நீங்க மொத்தமா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கிட்டா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது சார். நீங்க இருக்கும்போதே பேசுறீங்க. சிக்கலை நீண்ட காலமாக சினிமாவில் இருக்கிற யாரும் நீங்க சொல்றீங்க இது ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சிக்கல் இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. ஆனால் இதில் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தீர்வு காணாம இந்த எப்பொழுதுமே தீர்வு காண முடியாது. ஓகே, திரு பரத், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் முறுக்கி கொண்டு போறப்பெல்லாம் ஒரு தரப்பினர் இறங்கி போவதோ இல்லை பேச்சுவார்த்தை நடைபெறுவதோ அப்படி நடந்துட்டு இருக்கு. 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை அவ்வப்போது வெடிக்கிறது. இப்போ முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன்றது நீங்க சொல்றீங்க, கால மாற்றத்தில் அவங்க புதியவர்கள் அனுமதிக்கணுன்றீங்க. வெளிப்படையாகவே தெரிகிறது, இங்க இருந்து ஊருக்கு போறப்ப தூங்கிட்டு போறவங்களுக்கெல்லாம் 3000 ரூபாய், 3500 ரூபாய், இது ஒரு புதுமையானதா இருக்கு அப்படின்றதெல்லாம் 7000 தெரிகிறது. இதெல்லாம் பேசி தீர்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறணும் சார்? பேசிக்கா ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சார். மனிதாபிமான அடிப்படையிலும் நம்ம இத்தனை நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்கோன்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம இந்த இஷ்யூ இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறோம். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் ஹைகோர்ட் ரூலிங் இந்த கேஸ்ல என்ன வந்துச்சுன்னு. குட்டிபத்மினி மேடம் போட்ட கேஸோ இல்ல மன்சூர் அலிகான் சார் போட்ட கேஸ்லயோ நீங்க அவங்களோட தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு எப்பயோ தீர்ப்பு வந்தாலும் நம்ம அது ஒன்றும் பெருசா இங்க நடைமுறைப்படுத்தல, அவங்களோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போ ஒரு வெர்டிக்ட் இருக்கு, பை லா லீகலி இது நிக்காதுன்னு. பட் இருந்தாலும் கலந்து பேசணும் சார். நான் சொன்ன மாதிரி இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே அமைப்பை சேர்ந்த ஃபார் விஷால் நடிகர் சங்கத்திலும் இருக்கிறார், ப்ரொடியூசர் கவுன்சில் சீம்ஸ் டு பி an influential man. அண்ட் செல்வமணி சாரை பொறுத்த மட்டும் இயக்குனர் சங்கத்திலும் இருக்காரு, அவங்க கஷ்டங்களும் தெரியும், இந்த சம்மேளனத்திலும் இருக்காரு. முன்னாடி அமைப்பு நல்லபடி நடத்தின அமீர் சார் மாதிரி எல்லாம் இப்போ நீங்க வாங்க, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அமீர் சார் எனக்கு மாட்டேன்னு சொல்ல போறது இல்லையே. he'll be the first person to come. ஸோ நிதானமாக எமோஷனலா முடிவெடுக்காத ஒரு குழு உட்கார்ந்து இதுக்கான இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு பிரச்சனையை முடிச்சுட்டாங்க, நாளைக்கு ஷூட்டிங் போயிடுறோம், படம் ரிலீஸ் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துல அடுத்த 6 வருஷம் தொலைநோக்கு பார்வையோட உட்கார்ற ஒரு டீம் உட்கார்ந்தா இது முடியும். ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாருமே ஷூட்டிங் நின்று போச்சு, படங்கள் வரல, எல்லாம் நின்று போச்சு, அதுதான் நம்ம பேசுறோமே தவிர முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எதுவுமே நடக்கல. டப்பிங் இல்ல, ரீ ரெக்கார்டிங் போறது எது வந்தாலும் ஒரு சிக்கல் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல. அப்ப இது என்ன ஆகும்னா பல படங்கள் அவங்க ரிலீஸ் இந்த டேட்டுக்கு பிளான் பண்ணும்போது தள்ளி தள்ளி போகுது. இந்த பெரிய படங்கள் தள்ளி போறதுனால மறுபடியும் பாதிக்கப்பட போறது சின்ன எங்க இடம் கிடைக்கும், எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு தியேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம்னா ஸ்கிரீன் கிடைக்கிறதுக்கே நாங்க அல்லாடணும் எப்படி பண்ணுவாங்க? சோ இதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா லெவல் ஹெடட் பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் ஹெடட் பீப்புள் ஷுட் கம் டுகெதர். அவங்க எல்லாம் உட்கார்ந்து இன்னைக்கு இல்லாமல் இதான்ப்பா 10 வருஷத்துல நம்ம இப்படி நிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, பாலிவுட்ல மாறலையா இல்ல பக்கத்துல இருக்கிற ஆந்திரால ஏதாவது அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கா, இல்ல கேரளால சந்திக்கிறாங்களா? நம்மளோட சின்ன படங்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிற இடம். சோ இது பேசி தாங்க முடிவெடுக்க முடியும். எதுவுமே நான் ஷூட்டிங் நிறுத்திட்டேன், நான் ஷூட்டிங் பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஓகே ராஜன், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் வர்றாங்க, அட்ரஸ் எல்லாம் போயிடுறாங்க, காணாம போயிடுறாங்க, நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்னா, ஆனாலும் வருகிறார்கள் புதியவர்கள், படம் எடுக்கிறார்கள், லாபம் இல்லாம வர்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு ஆசையில் தானே வர்றாங்க, அப்ப நீங்க கொடுத்துதானே ஆகணும்ன்ற ஒரு எதிர் கேள்வி இருக்கு தானே? இல்ல அவங்க வர்றது ஒண்ணு புகழுக்காக, இன்னொன்னு சிலவற்றை அனுபவிப்பதற்காக. அப்புறம் எதை சொல்ல வரீங்க? அது சொல்ல வேணாம், ஏதோ ஒரு ஆசையில் எல்லாத்தையும் அப்படி சொல்லிடும். பெண் ஆசை, பொன்னாசை, இல்ல எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படி கிடையாது. யார் உண்மையான திரையுலக வளர்ச்சிக்காக கலைக்காக வர்றானோ அவன் நிலைக்கிறான். இடையில ஏதோ பணத்தை வச்சிருக்கோம் வாழ்ந்துட்டு வந்துடலான்னு போறோம், போயிடுறான். 180% அப்படிதான் போறாங்க, காணல. ஆனால் நிலைச்சு இருக்கணும்னா ப்ரொடியூசரும் தொழிலாளியும் ஒற்றுமையோடு, தொழிலாளி ப்ரொடியூசரை விரும்பணும், ப்ரொடியூசர் தொழிலாளியை மதிக்கணும். அவன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நம்ம பேசி முடிச்சிருக்கோம், அதை கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஒரு சில அமைப்புகள் பெப்சிக்கும் கட்டுப்படாமல் அதிகமான சம்பளம் கேட்கறாங்க பாருங்க, அவங்கள பெப்சி கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரப்போகிறது நாளை மறுதினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. என்ன கோரிக்கை பிரதானமா இருக்க போகுது? ஒரு பேச்சுவார்த்தையில முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க கேட்கறது, நாங்க இந்த படத்துக்கு யார் தேவையோ எவ்வளவு தேவையோ அதை வச்சுக்கோன்னு கேட்கறாங்க ப்ரொடியூசர் கவுன்சில். அது உண்மையான விஷயம். வசதி, நான் சின்ன படம் எடுக்கும் போது நான் குறைஞ்ச ஆட்கள் தான் வச்சுக்குவேன். அது கூட செல்வமணி 4 கோடிக்குள்ள படம் எடுக்கிறவங்கள அப்படி குறைச்சி வச்சுக்கலான்னு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம்னு சொல்றாரு. நல்ல விஷயம். எங்களை கட்டுப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்ல, பெப்சிக்கு புதியவர்கள் யாரா வந்தா சேர்த்துங்க. பெப்சிக்கு இல்ல,
இப்போ ப்ரொடக்ஷன் யூனியன் ஒருத்தன் விரும்புறான் சார், ஆனா நீ 3 லட்சம் கட்டினாதான் மெம்பர்ன்ற. அப்ப ஏன் அதுல 3 லட்சம்? அதுல வருவாய் உங்களுக்கு அதிகமா வரும். என் படத்துக்கு நான் கொடுத்தா ஆக்சுவலா ஒரு 10,000 ரூபாய் செலவுனா 15,000 ரூபாய் கணக்கு. அதை கேட்க முடியாது, கேட்டா கோவம். ஓகே, யூனியன் அதுல பெரும்பாலும் எடுத்துக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? சில யூனியன், இப்ப லைட்மேன் யூனியன் உழைக்கிறான் பாருங்க, காலையில இருந்து அதை தூக்கிட்டு உண்மையா உழைக்கிறது லைட்மேன். பட் அவங்களுக்கு சுமாரா தான் சம்பளம் கிடைக்குது, அவங்க சம்பாதிக்காததுல ஒண்ணுமே கிடையாது. நான் ப்ரொடக்ஷன்ல எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாங்க, கார்பெண்டர்ல சம்பாதிப்பாங்க எல்லாம். இப்ப நான் பழசா ஒரு முடிவுக்கு வரணும்னா பேச்சுவார்த்தை, இப்ப எல்லாரும் பெப்சி தொழிலாளர்கள் ரஜினி கிட்ட போயிட்டாங்க, ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவரும் 4 மணி நேரம் பேசி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பி வச்சுட்டார். நான் ரஜினி இதன் மூலமா வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை நம்பி வந்துட்டாங்க. ஒரு எம்ஜிஆர் இருந்திருந்தா இப்படி விட்டு ஸ்ட்ரைக்கே வந்திருக்காது. கூப்பிட்டு வச்சு 2 தடவை பேசி நீ அதை பண்ணுப்பா, நீ அதை பண்ணுப்பா, போ படப்படி நாட்டுன்னு சொல்றவர். அவர் இல்லாத காலத்தில் ஒரு ரஜினி தான் அந்த நிலையில இருக்கார். அன்னைக்கு விசிடி மேட்டருக்கே நான் சொன்ன ரஜினி கிட்ட, நீங்க மனசு வச்சா ஒரு கேபிள் டிவில ஒரு படம் விட முடியாது, செய்யறேன் அப்புறம் விட்டுட்டார். இப்போ நாளைக்கே இவங்களை கூப்பிட்டு 2 தரப்பையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசி ஒரு முடிவுக்கு வந்து பொதுவான ஒரு விதிகளை உருவாக்கி அப்புறம் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசுனா நாளை ஈவினிங்கே முடிஞ்சிடும், நாளைக்கு ஷூட்டிங் சார். ஓகே ஓகே, திரு ஜாக்குவார் தங்கம், பட்ஜெட் போட்டு படம் எடுக்க வர்றோம், இந்த பெப்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த தொழிலாளர்கள் ஒரு சிலரில் வந்து படத்தை ஏற்றி விட்றாங்க, பட்ஜெட் எங்கேயோ போயிருது, இடிக்குது, படத்தையே ரிலீஸ் பண்ண முடியலன்றீங்க. படத்தை பட்ஜெட்டோடு எடுக்க வந்துட்டு அது எகிரி போகுதுன்னா உங்களுடைய நிர்வாகமின்மை தானே காரணம். நீங்கள் அதுக்கு வந்து தொழிலாளர்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? சார், எங்களோட நிர்வாகம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் டம்மி பீஸ், அதான் உண்மை. தயாரிப்பாளர் உள்ளே வந்தால் கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் சில சங்கங்கள் இருக்குது. காசு மட்டும் தான் போடுற, எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்க்கணும். நாங்கள் தான் பார்க்கணும். என்ஆர்டின்னு ஒரு மிகப்பெரிய ஆள், இன்னைக்கு மக்கள் பெருந்தலைவர் கட்சி தலைவர் அவர் தனபால் சார். அவர் வந்து 108 படம் எடுப்பேன் அப்படின்னு வந்தார், 6 படம் தான் எடுத்தார், ஓடி போயிட்டார், பாதி படத்தில் விட்டு போயிட்டார். ஏன்னா அவர் முன்னாடி அவ்வளோ அநாகரிகமாக நடந்துட்டாங்க. சிலர் தான், எல்லாரும் கிடையாது, எல்லாரும் பவ்யமாக இருப்பாங்க. சிலர் அவங்க சினிமாவுக்கு அவங்க தேவையில்லாதவங்க, சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இப்போ நமக்கு வந்து ஷூ இல்லாமல் செருப்பு கூட போட்டு போகலாம், செருப்பு கூடலாம் நம்ம காலில் நடந்து போகலாம், கால் எடுத்தால் போக முடியாது இல்லையா? அதான் ப்ரொடியூசர் வந்து கால் மாதிரி அந்த கால் அவங்க மதிக்கலை, வெட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நிறையா தயாரிப்பாளர் ஓடி இருக்காங்க. ஜேபிஆர் சார் அதே மாதிரி காரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, ஏன் டிரைவர் இருந்தால் தான் உள்ளே விடணும் போனோம் அப்படின்னு சொன்னாலும் அவரை வந்து அவர் அதோட படம் வேண்டாயா திரும்பி போனார். அவர் ஜேபிஆர்லாம் எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது மாதிரி நிறையா பேர் விட்டு போயிருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி சில ஆசைகள் பாசங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சினிமாங்கிறது சில பேர் கனவு சார். இன்னைக்கு விட என்கிட்ட ஒரு வண்டியில் டிரைவர் பயணிச்சார் சார், நான் ஒரே ஒரு சீனில் நடிக்கணும் சார்ங்கிறாரு, அது அவரோட கனவாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு, அதுக்கு அவர் கனவாக இருக்குது. அது மாதிரி தான் வருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து படம் எடுக்கிறோம் சார். இல்லை, நான் மற்றவங்ககிட்ட கேட்குறத விட நீங்கள் ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க, பெப்சிலே இருக்கீங்க, எது ஒரு சரியான தீர்வாக இருக்கும்? பணமும் உங்கள் கையில் இருந்தால் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் நீங்களே வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு கையை கடிக்கவும் தெரியும், கை வாங்கவும் தெரியும். உங்களுக்கு எது தெரியுது சார்? எனக்கு என்னன்னா சார், அமீர் சார் இருக்கும்போதே வந்து ஒரு பொது விதி போட்டாங்க சார். என்னன்னா சிறு படங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல படம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரொடக்ஷனா ஒரு 2 பேர் கூப்பிட்டுங்க, இல்லை அதை வேணாமா ஒரு ஆள் வச்சுங்க. இப்போ நாங்கள் ஸ்டண்ட் யூனியனில் இருக்கோம் சார், நாங்கள் வந்து 2 பேர் கூப்பிட்டாலும் போவோம், 4 பேர் போட்டாலும் போவோம், அந்த மாதிரி வச்சுங்க அப்படின்னு ஒரு பொது விதி போட்டாங்க. அந்த பொது விதியை வந்து கையெழுத்து போட்டுட்டு ஒத்துக்க மாட்டேன். ஓகே, திரு அமீர், உங்களோட இறுதியான கருத்துக்கள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து முரண்பட்டு இருக்கிறார்கள் தயாரிப்பாளர் சங்கம். அமீர் சார் பேச இந்த பொது விதிக்கு ஒத்துக்க சொல்லுங்க, நாளைக்கே பேசி நாளைக்கே முடிச்சிருவோம். ஓகே, பொது விதிகள் நீங்க போட்ட விதிகள்லயே வந்து இன்னும் திருத்தம் தேவை அப்படின்னு சில தொழிலாளர்கள் சொல்றாங்க. தயாரிப்பாளர்கள் இந்த பொது விதிகள் இருக்கக்கூடிய இதுலயே வந்து இன்னும் பல பட்ஜெட் படங்களுக்கு பணத்தை கம்மி பண்ணுன்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையினுடைய அடிப்படையில் நிறைய இதை கட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு பெப்சி தயாராக இருக்கிறதா? தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்க தயாரா இருக்காங்களா இல்லையான்ற கேள்வியை விட ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் திரும்ப சொல்றேன், சம்பள ஊதிய உயர்வு தான் முன்ன பின்ன நமக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர பொது விதி என்பது மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பொது விதியவே ஒரு நீண்ட பயணத்துக்கு பின்னால்தான் கட்டமைக்கிறோம். அதனால இப்ப இருக்கிற பொது விதி இன்னும் 10 வருஷத்துக்கு நிச்சயமா பொருந்தும். அதுக்கப்புறம் வேணா நம்ம மாறலாம். ஒரு வீடை பழைய வீடாக இருக்குது, அதை ரெனோவேஷன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஆசைப்பட்டு கட்டின பூஜை ரூமை கூட இடிக்க வேண்டிய சூழல் வரும். அதை இடித்தா தான் அடுத்து நம்ம அதை இன்னொரு புது பூஜை ரூமாக கட்ட முடியும், அல்லது வேற ஏதோ ஒரு அறையாக அதை மாற்ற முடியும். அதுபோல் இதெல்லாம் சரி பண்ணும் பொழுது பெப்சி சங்கங்களுக்குள்ள சில விஷயங்களை தூக்கி வெளியே வைக்க வேண்டியது இருக்கும். அதற்கு பெப்சி தயாராக இருக்கணும்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. நிச்சயமா அதுக்கு தயாராக தான் இருக்கணும். அப்படி இரு தரப்பும் விட்டு கொடுத்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு வராது.
விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சில சில படிகளை வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கருத்து சுருக்கமா சார், ஒரே ஒரு கருத்து. ராஜன் சார் சொன்னது ஏதோ ஒரு ஆசைக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு அது போல வார்த்தைகளை நம்ம பொதுவெளியில பயன்படுத்த வேணாம். அது அவருடைய கருத்து. எல்லாருமே கலை ஆர்வத்தோட தான் வந்துடுறாங்களா? நம்ம அது பத்தின விவாதம் இல்ல சார், அது பத்தின விவாதம் இல்ல. நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நான் தான் சொல்றேன். ஓகே புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டு தரப்பினருமே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி. 23 சங்கங்கள் இணைந்து பெப்சி தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் என எல்லாருமே இணைந்துதான் ஒரு சினிமாவில் வெளிப்புறத்தில் நாம் ஒரு படமாக வந்த பின்பு பார்க்கக்கூடிய பின்பம் வேறு, அதன் பின்னால் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உழைப்பு என்பது வேறு, அதன் பின்னால் இருக்கக்கூடிய லாபமும் நஷ்டமும் பார்க்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய கண்ணீர் கதையும் மகிழ்ச்சி கதையும் என்பது வேறாக இருக்கிறது. இதில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. படிகள் விவகாரத்தை பொறுத்தவரையில் சாமானியர்களுக்கு புரியாத ஒன்றாகவே கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டு தரப்பும் ஈகோவை விட்டு அமர்ந்தால்தான் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும். நாளை மறுதின பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. என்ன நடைபெற போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கும், வெளியில் இருந்து கலந்து கொண்ட இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, இத்துடன் ஆய்வு எழுத்து நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்தீர்கள். தந்தி தொலைக்காட்சியுடன்.